வேறு யார் வேணால் கேட்டுக்கோங்க, ஏன்னா சாப்பாட்டுக்கு பிறகு நீங்கள் கேட்குறதுக்கு இப்போ. ஐயா, நான் அகத்திய ஜெயம், நான் சீடராக விரும்புகிறேன். என்னோட உள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் எடுத்துகிட்டு நல்ல எண்ணங்கள் வரத்துக்கு நான் சரணடையாகிறேன். சீடராக, அகத்தியனின் சீடராக, பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானின் சீடராக வருவதற்கு எமக்கு ஆசி வேண்டும் என்று வினவுகிறேன். இதே வினாவினை ஒருவன் தொடுத்து பெற்றான் அல்லவா? வாழும் காலங்களில் உயர் உன்னத சிந்தை நிலையோடு மானிட பிறவி எடுத்து வாழ்கின்ற இத்தகைய காலங்களில் மகோன்னத மனித தன்மை கொண்ட எண்ணங்களோடு வளம் வர வேண்டும். தீய எண்ணங்கள் எம்மிடமிருந்து விடைபெற வேண்டும் என்று அனுக்கிரகம் வேண்டும். வாழும் குருவினுடைய அனுக்கிரக ஆசியோடு அவ் எண்ணங்கள் விடைபெற்று நல்லெண்ணங்களோடு வளம் வர வேண்டும் என்று வினவுகின்ற அந்நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய இறையை அழைத்து இறையை அமர வைத்து, சிவத்தை அழைத்து சிவத்தை அமர வைத்து, சிவத்தை சுற்றி இருக்கின்ற சித்தர்களையும் அழைத்து சித்தர்களை அமர வைத்து, வடிவுடைய அம்பாளினுடைய வடிவமாக திகழ்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் அழைத்து அமர வைத்து, நேருக்கு நேராக அமர்ந்து வினா தொடுக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சபையினுடைய ஆசானின் சீடனாக அகத்தியன் ஏற்றுக்கொண்டோம். ஓம் அகதீஷாய நமக. நல் நிலையில் அற்புதமாய் சித்தன் உரைத்தான். இச்சற்சங்கம நிகழ்வில் ஒரு சீடன் கிடைத்தால் சற்சங்கமம் வெற்றி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வெற்றி அடைந்து விட்டாய் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. இரு சீடர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். இயல்பில் சூட்சமத்தில் இன்னும் வருவார்கள், நாடி வருவார்கள். இல் சபையினுடைய தம்பதியர் சொல் கேட்டு அற்புதமாக நாடி வருவார்கள் சிவசபையில். ஏனெனில் உண்மை ஞானத்தை மட்டுமே கற்றுக் கொடுக்கும் சபை எம் சபை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. வாழும் குரு என்று ஆங்காங்கு அமர்ந்து கொண்டு ஆடம்பர படாடோப ஆலயங்கள் போல் மின் விளக்குகள் அமைத்து கொண்டு நடன சிங்கார நிலைகளையெல்லாம் அமைத்து கொண்டு மகா சிவன் ராத்திரி பெருவிழாவில் சிவத்தை காணாது மாற்று நிலைகளையெல்லாம் கண்டுவிற்று வருகின்ற நிலை போல் அல்ல பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சிவமகா ராத்திரி பெருவிழா என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. உண்மையில் சிவராத்திரி பெருவிழாவில் சிவம் அமர்ந்து உரையாடிய உரையாடல்களை கேட்ட சீடர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உணர்ந்தார்கள், அமர்ந்து உணர்ந்தார்கள். ஒரு எள்நுனி அளவு கூட, ஒரு சப்தம் கூட எழாது ஆற்றலாக சிவம் அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் சித்தர்கள் எல்லாம் ஆற்றிய உரைகளை 4 கால ஜாம பூஜைகளிலுமே சிவபெருமானுடைய வடிவத்தில் சித்தனையும் சித்தனின் வடிவத்தில் பாம்பாட்டியை விஸ்வாமித்திரனை அகத்தியனை கண்ட சிவராத்திரி பெருவிழா எம் சபையில் நிகழ்ந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எதற்கு எம் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம்? அகத்தியன் பூவுலகில் எங்கும் தானே நிறைந்திருக்கின்றான். அமர்ந்த தலத்தில் யாம் அமர்கின்ற தலத்தில் யாம் மட்டுமே அமர்ந்திருக்கின்றோம். ஒரு உண்மையான குரு அமரவில்லை என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. உண்மையான குரு அமர்ந்த தலத்தில் தான் அகத்தியன் குருவிற்குள் அமர்ந்திருக்கின்றோம் என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய. அத்தலமது நாடி வந்து ஒரு கோமாதா பூஜை கண்டு அற்புதமாய் சித்தனோடு இணைந்து தொடர்பில் இருந்து சிவசபையோடு இல் சபையோடும் தொடர்பில் இருந்து நல் நிலையாய் சீடனாக வளம் வர அகத்தியன் ஆசிகள் வழங்கி அருள் வாக்காக வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.